Next, chapter 5, coordinate geometry. In it, we are going to learn about area of triangle and area of quadrilateral. Or plane, let it be a plane. These are the coordinate axes, x-axis and y-axis are the coordinate axes. Suppose 3 points are given in the plane. One is a of x1, y1. Another one is b of x2, y2. And here I have taken the third one is here, c of x3, y3. There are 3 points on the plane given. If we join these 3 planes, if we join these 3 points, we will get a triangle. By joining these 3 points, we will get a triangle. How to find this area of triangle? To joining these points in the plane, we will get a triangle. To find the area of this triangle, joining these 3 points, we have formula area A equal to half of listen here, x1 into and then plus x2 into then the last one plus x3 into. இதேபோல் எழுதிக்கோங்க half of x1 பட்டு ஒரு bracket plus x2 க்கு அப்புறம் ஒரு bracket plus x3 க்கு அப்புறம் ஒரு bracket ஓபன் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்க within the bracket நல்லா பாருங்க x1 இருந்தா y2 minus y3. இங்க 1 2 3 இருக்கும் பட் இங்க x இருக்கும் இங்க என்ன இருக்கும் y இருக்கும். x1 into y2 minus y3. Then next one is x2. இங்க x2 இருந்தா 2 க்கு அப்புறம் என்ன 3 1 ன்னு வரணும். சைக்கிளிக்கா அப்ப என்ன x2 அப்ப என்ன இருக்கு y3 minus y1. இதுல முடிஞ்சதுல ஆரம்பிச்சிருக்கோம் y3 minus y1. Then இங்க x3 இருக்கு. x3 தான் இங்க முடிஞ்சது என்ன இருக்கு y1. அப்ப y1 minus y2. ஈஸியா நீ என்ன பண்ணலாம் மெமரியில வச்சுக்கலாம். சரிங்களா? The area of the triangle formed by joining these points in a plane. சரிங்களா? ஒரு பிளேன்ல இருக்கிற மூணு பாயிண்ட கனெக்ட் பண்ற அந்த triangle ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படி ஆன்டி கிளாக்வைஸா எடுக்கணும். புரிஞ்சுங்களா? கிளாக்வைஸா எடுக்காம ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன்ல எடுக்கணும். அப்ப ஏரியா ஃபார்முலா half of x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2 அப்படிங்கிறதா ஃபார்முலா. இந்த ஏரியா எல்லாமே ஸ்கொயர் யூனிட்ஸ்ல வரணும். அப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஈக்குவல் டு ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். ஃபைனல் ஆன்சர்ல என்ன பண்ணணும் ஸ்கொயர் யூனிட்ஸ் வரணும். ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல நமக்கு another ஃபார்மட் இருக்கு. ஏரியா வந்து நெகட்டிவா இருக்காது. ஆன்சர் ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா ஏரியா வந்து பாசிட்டிவா இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் ஆன்டி கிளாக்வைஸ்ல எடுத்தோம்னா இந்த ஆன்சர் வந்து பாசிட்டிவா வரும். கிளாக்வைஸ்ல எடுக்கிறோம்னா அதோட ஆன்சர் நெகட்டிவா வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அந்த மாதிரி எடுக்கிறோம். ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா area A equal to இதோட இன்னொரு ஃபார்ம் இருக்கு. that is another form of area of triangle. அது எப்படி கால்குலேட் பண்ணோம்னா area A equal to 1/2 into நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுங்க. x1 y1 x2 y2 x3 y3 இருக்கா வெர்டிகலா எழுதுறேன். x1 y1 x2 y2 x3 y3. again the first point எழுதுறேன் x1 y1. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா area of triangle equal to 1/2 into இந்த process பண்றோம். எப்படி process பண்ணா first வந்து upward இருந்து downwardக்கு மூவ் பண்ணனும். சரிங்களா? எப்படி இந்த ஆர்டர்ல x1 y2 மல்டிப்ளை பண்ணுவோம். x2 y3 then x3 y1 மல்டிப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் இத பண்ணனும். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க x1 y2 plus x2 y3 plus x3 y1. அடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ் இப்போ என்ன பண்ணா அப்போட மல்டிப்ளை பண்ணோம். y1 with x2 y2 with x3 y3 with x1. அப்போட பண்றப்ப என்ன நமக்கு சைன் மாத்தணும். மைனஸ் வரணும். சைனை மாத்திக்கணும். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க அதாங்க மைனஸ் ஆப்ஷன் போட்டோம். மைனஸ் போட்டு இப்போ அப்போட மல்டிப்ளை பண்ணுங்க.
மைனஸ் ஆஃப் போட்டு ப்ராக்கெட் பண்ணிட்டு இப்போ அப்போர்ட் பண்ணுங்கன்னா எவரி டைம் மைனஸ் வரும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காமனாக இங்கே மைனஸ் வச்சுட்டோம். அப்போ x1 y2 x2 y3 x3 y1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா y1 to x2 y2 to x3 y3 to x1 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மைனஸ் பண்ணோம். அந்த ஆன்சர் எல்லாத்தையும் டோட்டலாக மைனஸ் பண்ணோம். மைனஸ் ஆஃப் y1 x2 or x2 y1 then x3 y2 plus x3 y2 plus x1 y3 plus x1 y3. இதான் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அனதர் மெத்தட் ஃபார்முலா. அப்போ இதை விட இதில் போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுங்களா? ரைட். அப்போது நம்ம ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி ஃபார்முலா அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். விச் இஸ் சூட்டபிள் டு யூ கேன் யூட்டிலைஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா a equal to half of x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. அதே போல் ஏரியா ஆஃப் அனதர் ஃபார்மில் என்ன பண்ணும், இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வெர்டிகலாக எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும், டவுனோடாக மல்டிப்ளை பண்ணும், அப்புறம் மைனஸ் போட்டு அப்போட மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா கிடைக்கிற ஆன்சர் தான் இதோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளாக இருக்கும். இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ரெண்டு தான் அந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்குது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் எதர் ஏரியாலேயோ ட்ரையாங்கிளோ ஆர் குவாட்ரிலேட்டர்லேயோ ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. அதனால் இந்த எக்ஸசைஸ் வந்து நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. Question number 1, exercise 5.1. Find the area of triangle. Find the area of triangle. Join the points minus 4, 6, 1, minus 1, minus 4, 6 and minus 3, minus 5. இந்த 3 points join பண்ணுற ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக இதுக்கெல்லாம் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. ரஃப் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எடுக்கணும். இந்த டைரக்ஷனில் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும், 1, -1 அப்ராக்சிமேட்டாக தான் பிளாட் பண்ணுறோம். 1, 1னா எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ். இப்போ இந்த குவாட்ரண்ட் வரும் 1, -1. சும்மா அப்ராக்சிமேட் பாயிண்ட்டை பிளாட் பண்ணுங்கள். 1, -1 இது ஏ ஆஃப் 1, -1. அடுத்து பாயிண்ட் -4, 6 எக்ஸ் -4 இங்கே இருக்க வச்சுக்கலாம். ஒய் வந்து 6 இங்கே எடுத்துக்கிறோம் 6 -4, 6 -4, 6. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -3, -5 -3, -5 எங்கே வரும், இங்கே -3 இருந்தால் இங்கே -5 இருக்கிறதா எடுத்துக்கலாம். -3, -5. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணியாச்சு. அப்போ இது ஏனா என்ன பண்ணால் ஆன்டி கிளாக்வைஸ் எடுக்கணும். ஏனா இது என்ன பண்ணோம், பி, திஸ் பாயிண்ட் இஸ் டேக்கன் as சி. இப்போ ஜாயினிங் தீஸ் 3 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன இருக்குது, நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை we should calculate. அதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம், இப்போ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அப்போ ஏ ஆஃப் வெர்டிசஸ் ஆர் ஏ ஆஃப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன 1, -1, பி ஆஃப் -4, 6 and C of -3, -5. இப்படி பாயிண்ட்ஸ் என்ன பண்ணீங்க, பிளாட் பண்ணிவிட்டு இந்த டைரக்ஷனில் எடுத்துக்கணும். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஏபிசின்னு எடுத்துகிட்டு இப்போ சப்ஸ்டிட்யூட் நம்ம செகண்ட் மெத்தட் போய்க்கலாம். அதை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் வெர்டிகல் ஆர் பாயிண்ட்ஸ் x1 y1 x2 y2 x3 y3 again x1 y1 எழுதிக்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஏரியா A ஈக்குவல் டு 1/2 இன்டூ பாயிண்ட் என்ன 1, -1 -4, 6 -3, -5 and then first point 1, -1. ஓகே, இப்போ ப்ராசஸ் பண்ணணும். எப்படி பண்ணோம், ஃபஸ்ட்டு அப்போர்ட்லேருந்து டவுன்வோர்டாக மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அடுத்து டவுன்வோர்ட் டு அப்போர்ட் which is equal to 1/2 into 1 into 6, 6 -4 into -5 plus 20 -3 into -1 plus 3 then minus of திரும்ப அப்போட பண்ணுங்க -1 into -4 கிடைக்கும் plus 4 then 6 into -3 -18 -5 into 1 -5 புரியுதுங்களா? 1 into 6 -4 into -5 -3 into -1 அப்போ 6 20 plus 3
தென் மைனஸ் இப்போ அப்போடா பண்ணும் 1 into 4 minus 1 to minus 1 minus 4 6 into minus 3 minus 18 minus 5 into 1 minus 5 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிடலாம் அவ்வளோதான் which is equal to 1 by 2 into இதை ஆட் பண்ணுங்க 26 3 29 மைனஸ் இப்போ இங்கே ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க உள்ளுக்குள்ளே பாசிட்டிவ் வரலாம் நெகட்டிவ் வரலாம் ப்ராக்கெட் பண்ணி எழுதிக்கோங்க minus 18 minus 4 minus 14 minus 14 minus 9 கிடைக்கும் minus 19 கிடைக்கும் minus 19 இப்போ என்ன பண்ணுறது minus to minus இது என்ன கன்வெர்ட் ஆகும் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும் that is equal to 1 by 2 into 29 plus 19 வந்துடும் therefore area equal to 1 by 2 into 29 plus 19 30 48 வருது 48 இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் 2ஆல் கேன்சல் பண்ண கிடைக்கும் 24 therefore area joined by these 3 points area of triangle joined by these 3 given points is equal to 24 square units 24 square units very simple thing ஈஸியாக அந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கால்குலேட் பண்ணிடலாம்